நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுலயும் ஈரான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைரக்டாவே கிளைம் பண்ணிட்டாங்க. 400க்கும் மேற்பட்டவங்க இறந்திருப்பாங்க, 1000த்துக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருப்பாங்க அமெரிக்காவுடைய வீரர்கள்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிருக்காங்க. நேரடியா அமெரிக்க வீரர்களே கிளைம் பண்ணிருக்காங்க. அதுவும் உறுதியா சொல்றாங்க, எங்களுக்கு தகவல் வந்துருச்சுன்னு சொல்லியே ஈரான் சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு 3வது நாளாக இருக்குது. இந்த போர் தொடங்கி 3வது நாளாக இருக்குது. 3வது நாளும் கொஞ்சம் கூட குறைவில்லாம அடிச்சுட்டுதான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் தான் தன்னுடைய ட்ரூத் சோசியல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள்கிட்ட ஈரான்ல இருக்கக்கூடிய சிலர் கெஞ்சுறாங்க, சமாதானத்துக்கு வரோம், நீங்க போற நிறுத்துங்கன்னு கெஞ்சுறாங்க, அதனால நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் சமாதானத்துக்கு போலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் கூட இந்த வார்த்தையை யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சமாதானத்துக்கு வரோம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் அண்டை நாடுகள் எல்லாம் போய் அடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஈரான் அவங்களே அவங்களுடைய தலைவரையே இழந்துட்டுமே அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. அங்க மக்கள் எல்லாம் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சமாதானத்துக்கு போறேன்னு சொன்னா கூட மக்கள் அதை விட மாட்டாங்க. ஏன்னா மத்த நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர் மாதிரி ஆயத்துல்லா கொமேனி இல்ல, அவர் மதத்துக்கே தலைவருங்கிற மாதிரி இந்த ஷியாவுடைய கொள்கைக்கே ஒரு தலைவரா தான் அவங்கள பாக்குறாங்க. நீங்க ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய வீடியோன்னு போட்டு பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா இருக்கக்கூடிய பிரசிடென்ட் மாதிரியோ இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரியோ ஒரு பெரிய ஆட்கள் மாதிரி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களை நடத்த மாட்டாங்க. அவங்க மத குரு அப்படிங்கும் போது அவங்களவே என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கியமா முன்னிறுத்தி அவங்கள தொடர்ந்துதான் அந்த ஒரு மதமே இயங்கி கொண்டிருக்கிற மாதிரிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது அவரை ஒரு பெரிய இடத்துல வச்சிருக்காங்க. அவங்களுடைய மார்க்கத்தின் ரீதியாகவே அவங்களும் முஸ்லீம் தான், நம்மளும் முஸ்லீம் தான். அவங்க சியா கொள்கையோட இருப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பாலஸ்தீன விஷயத்துல இவ்வளவு உறுதியாக இருந்தாங்கும் போது கண்டிப்பா நாம அவர்களோட என்ன பண்றோம், பாலஸ்தீன் விஷயத்துல, அமெரிக்கா விஷயத்துல, இஸ்ரேல் விஷயத்துல எல்லாம் உடன்படுறோம். அதனால அந்த அளவுக்கு மார்க்க ரீதியாகவே மக்களோட தொடர்பு இருக்கக்கூடியவரா இருக்கிறனால அவரை பாக்குறதுக்கே அப்படி அழுகுவாங்க. மக்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் அவரை பாக்குறதே வாழ்நாள் ஒரு அச்சீவ்மெண்டா நினைப்பாங்க. அவரு கையால குழந்தைக்கு பேர் வச்சுக்கிறதே ஒரு பெருசா நினைப்பாங்க. இந்த அளவுக்கு மக்களுடைய மனதுல ஊறி போனவர் தான் அங்க இருக்கக்கூடிய ஆயத்துல்லா கொமேனி அவர்கள். அப்படி இருக்கும்போது அவர் இறந்ததை விட்டு போட்டு இவங்க போய் சமாதானத்துக்கு போனா கண்டிப்பா அந்த மக்களே மன்னிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அதனால மக்களும் கொந்தளிப்புல இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய IRGC படை, அங்க இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமுமே பாத்தீங்கன்னா இப்போது கொந்தளிப்புல தான் இருந்துட்டு இருக்காங்க. அங்க அவரு தான் உச்சபட்ச தலைவர். அவர் கொடுக்குற கமாண்ட தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கிறதுனால அவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அவரு போனதுக்கு இப்ப பதிலை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரிக்கு சரி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த ட்ரம்ப் தான் கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, சமாதானத்துக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு ஈரான் என்ன கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவங்க தரப்புல இருந்து நாங்க குவைத்துல இருக்கக்கூடிய US பேஸ கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டோங்கிறாங்க. அப்ப குவைத்துல US உடைய பேஸ் சுத்தமாவே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஒரு வீடியோ எல்லாம் தூரத்துல இருந்து காட்டும் போது தெரியுது, அந்த இடத்துல ஒரு பெரிய பார்த்தா அழிவு ஏற்பட்டிருக்கும். குறைஞ்சது அங்க இருக்கக்கூடிய ஆயுத கடங்கே மொத்தமா என்ன பண்ணாங்க, குறி வச்சு அழிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்ப குவைத்துல இருக்கக்கூடிய US பேஸ் மொத்தமா செயலிழந்திருக்கு. அடுத்தது 2வது பஹ்ரைன் சிவியரா டேமேஜ் ஆயிருக்குன்னு இருக்காங்க. குவைத் அழிஞ்சிருச்சுங்கிறாங்க, ஆனா பஹ்ரைன் டேமேஜ் ஆயிருக்குங்கிறாங்க. டேமேஜ்னா என்ன அர்த்தம்னா இப்போதைக்கு செயல்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப மொத்தமா 2 இடம், குவைத் பஹ்ரைன் ரெண்டுமே இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது. அதுல குவைத் மொத்தமாவே அழிஞ்சே போச்சு, இனிமேல் கட்டினாதான் உண்டுங்கிற அளவுக்கு இருக்குது 2. இது இல்லாம 3வதா ஏற்கனவே போர்க்கப்பலை கிளைம் பண்ணியிருந்தாங்க. நாங்க 4 தாக்குதலை போர்க்கப்பல் அடிச்சோம், அது சக்சஸ் ஆயிருக்குது, எங்களுக்கு என்னாச்சு செய்தி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. 4வதா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நாங்க 2 தளங்கள் அடிச்சோம் இல்ல, அதுலயும் மட்டுமே இன்னும் அது இல்லாம மத்த பார்த்தா ஒரு 5 நாடுகள் மேலயும் தாக்குதல் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதனால எல்லா பக்கமும் சேர்த்தி கிட்டத்தட்ட 400 பேர் கன்ஃபார்மா இறந்திருப்பாங்க, ஒரு 500 இறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் கிளைம் பண்றாங்க. கன்ஃபார்மா இறந்திருப்பாங்க, அதுக்கு மேல 1000த்துக்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்றாங்க. தாக்குதல் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கும் உளவு தகவல் எல்லாம் தெரியும். எல்லாத்துக்கு மேல அமெரிக்கா இப்ப போர் நடக்குதுங்கிறதுனால எல்லா தளத்திலயுமே 2000 பேர் 3000 பேர்னு போட்டு குவிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஆயிரக்கணக்கான பேர்த்த அந்த இடத்துல குவிச்சு வச்சிருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல தாக்குதல் பண்ணா கண்டிப்பா உயிரிழப்புகள் இருக்கும். ஒவ்வொரு தளத்திலயும் ஆயிரக்கணக்கானவங்க இருக்கும் போது மொத்தமா சேர்த்தியாவது இவங்க என்ன சொல்றாங்க, மொத்தமா சேர்த்திதான் இவங்க சொல்றாங்க, இந்த 3
நாள்ல நாங்க தாக்குன தாக்குதல்ல இறந்தவங்க மட்டுமே ஒரு 400க்கு கன்ஃபார்மா இருப்பாங்க, ஒரு 500 வரையும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தா கண்டிப்பா அந்த 500 எல்லாம் இல்லாமலாம் வந்து போகாது. ஏன்னா அவ்வளவு தளத்திலையும் அத்தனை வேத்தையும் குதிச்சு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த இடத்துல இருந்துதான் முதல் தாக்குதலை நடத்திருக்காங்கிறது உண்மை. அதாவது இவங்க என்ன வேணா சொல்லலாம், அங்க வந்து எங்களுடைய போர் விமானம் இல்ல அங்கிருந்து நாங்க ஆட்களை காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எப்ப நீங்க காலி பண்ணீங்கன்னு கேட்டா எந்த ஒரு பதிலும் இருக்காது. ஏன்னா முதல் நாள் தாக்குதல் ஈரான் மேல நடந்ததே எங்கிருந்து நடந்துச்சுன்னா இந்த தளத்துல இருந்து தான் நடந்திருக்கு. அமெரிக்கா வந்து அவங்களுடைய 6 தளத்துல இருந்துமே வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. 5 தளத்துல இருந்து 5 நாடுகள்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தாக்குதல் பண்ணிருக்காங்க. சவுதியை தவிர, சவுதியை வந்து யூஸ் பண்ணல அமெரிக்கா. சவுதியை யூஸ் பண்ணா மிச்ச 5 நாடுகள் மேல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய அமெரிக்க தளத்துல இருந்து தாக்குதலை பண்ணிருக்காங்க. அப்ப அந்த தளங்கள்லாம் வந்து அந்த அன்னைக்கு ஆள் இருந்துச்சு, அடுத்த நாள் நாங்க அடிக்கும் போது ஆள் இல்லாம போயிரும் சொன்னா யாராலையும் நம்ப முடியாது. ஏன்னா போர் ஆரம்பிச்சு ஒரே நாள்ல எல்லாம் வந்து யாரும் காலி எல்லாம் பண்ணிட்டு போக முடியாது. ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் இப்ப கண்காணிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து இந்த சைனாவும் ரஷ்யாவும் வந்து நேரடியா களத்துக்குள்ள இறங்காட்டினாலும் பக்கத்தால இருந்து என்ன பண்ணுவாங்க, கவனிச்சு இந்த உளவு தகவலை கொடுக்குற வேலையை கண்டிப்பா பண்ணுவாங்க. முக்கியமா சைனா வந்து அந்த வேலையை பண்ணுவாங்க. ஏற்கனவே சைனா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அதனால வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை கண்டுபிடிக்கிற வேலையவே சைனா செய்யும் போது அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் அந்த நோட்டமிடுற வேலையும் அவங்கதான் செஞ்சு ஈரானுக்கு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ரஷ்யாவிட சைனா தான் வந்து இந்த மாதிரி விஷயத்துல ஃப்ரீயா இருந்துட்டு இருக்காங்க. போர் விஷயத்துல எல்லாம் எதுவுமே மூழ்காம இருக்கிறதுனால அவங்க கண்டிப்பா வந்து இந்த தடவை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மறைமுகமா சப்போர்ட் பண்ணுவாங்க. நேரடியா சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவல்லாம் அவங்களுக்கு வந்துட்டுதான் இருக்குது. அதனால தளத்துல வந்து இந்த தளத்துல இத்தனை பேர் இருக்கிறாங்கிறது உறுதி. அத்தனை பேர் இருந்து தலைமையா அழியும் போது கண்டிப்பா உள்ள இருக்கவங்க உயிரிழக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்பதான் வந்து அமெரிக்கா சும்மா வந்து ஒத்த படையில வந்து சொல்லிட்டு இருக்காங்க 7 பேரு 8 பேரு இத்தனை பேர் தான் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்பும்படியாக இல்லை. இதுல வேற வந்து சமாதானத்துக்கு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கு மேல இப்போ ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு வந்து அமெரிக்கா வந்து அடிக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு தடவை இந்த ட்ரம்ப் வந்து ஆட்சியில நிக்கும் போது போன வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா எலெக்ஷன் சமயத்துல வந்து தாக்குதல் செஞ்சாங்கன்னு ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த துப்பாக்கி சூடு நடத்தினதுல காதுல வந்து ட்ரம்ப்புக்கு ரத்தம் வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு காரணம் கோமேனியாமா, அதனாலதான் இப்ப இந்த போராமா அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இத்தனை நாளா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அணு ஆயுதத்துக்கு வந்து ஒத்துக்கல, கையெழுத்து போடல, அதனால நாங்க வந்து அச்சுறுத்தலா இருக்கிறாங்க உலகத்துக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. காரணத்தை கூட மறந்துடுறாங்க. சண்டை போடுறதுக்குன்னு ஒரு காரணத்தை புடிச்சிட்டு வராங்க, அந்த காரணத்தை கூட மறந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படி ட்ரம்ப் வந்து அதெல்லாம் எனக்கு காரணம் இல்லை, இப்ப நான் ஏன் சண்டை போடுறேன்னா என்னைய வந்து என்ன பண்ணாங்க இவங்க வந்து தாக்குறதுக்கு முற்பட்டாங்க, அதனால என்னுடைய உயிருக்கு வந்து கொமேனி இருந்தா வந்து ஆபத்து அப்படிங்கறதுனால நான் தாக்குதல் பண்ணேன் அப்படின்ட்டாரு. இப்ப அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க, ஏன்னா இஸ்ரேலும் சேர்ந்துதான் போர் செய்யறாங்க, அப்ப நெத்தனியாவையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு மாத்தி சொல்லுவாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க இந்த மாதிரி வந்து பார்த்தா மாத்தி தான் வந்து ட்ரம்ப் சைட்ல இருந்து தகவல்கள் வந்துட்டு இருக்குது. அதனால ட்ரம்ப் சொல்லக்கூடிய தகவல்கள் எதுவும் உண்மையாக இருக்காது. இதெல்லாம் இல்லாம இஸ்ரேலை நோக்கியும் தாக்குதல்கள் கடுமையாக நடந்ததுல இப்போது பாத்தீங்கன்னா பல இடங்கள் இஸ்ரேல்லையும் வந்து அழிந்திருக்கு. பில்டிங் தான் வந்து ஒரு 20 பில்டிங்லாம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சிருக்குது, தெருவெல்லாமே அழிஞ்சிருக்கு. இதுல வேற இந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து ஈரான் வந்து தாக்கப்பட்டதுக்கு வந்து அதாவது ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் இறந்ததுக்கு கொண்டாடுறதுக்காக வெளியே வந்திருக்காங்க நேத்து. ஏன்னா நேத்துதான் ஈரான் அறிவிச்சாங்களா, கொண்டாடுறதுக்காக வெளியே வந்திருக்காங்க. அதுல ஒரு கூட்டம் என்ன ஆயிருக்குன்னா மாட்டி இருக்குது, தாக்குதல்ல மாத்தி அந்த இடத்துல ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. இவங்களவே பங்கர்ல இருங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா பங்கரை விட்டு போட்டு வெளியே வந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. செலிப்ரேட் பண்ண இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, ஈரான் தாக்கிட்டாங்க. அவங்களுக்கு செலிப்ரேஷன் இடம்னு தெரியாது, அவங்க பொதுவா ஒரு குறிப்பிட்ட இடங்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ள. அந்த இடத்துல வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கனால அங்க ஒரு கூட்டம் மாட்டி இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல உயிரிழப்புகள் இருந்துட்டு இருக்கு. பொதுமக்களும் உயிரிழந்து கொண்டுதான் இருக்கிறாங்க, இன்னும் ராணுவ வீரர்களும் வந்து உயிரிழந்து கொண்டுதான் இருக்காங்க. அது இல்லாம இந்த தடவை அமெரிக்க வீரர்கள் தான் வசமா மாட்டி இருக்காங்க. தொடர்ச்சியாக இப்பயும் வந்து 2 பக்கமுமே தாக்குதல் போய்கொண்டிருக்கு. இது வந்து ஓயக்கூடிய போர் கிடையாது. 2ல 1 பார்க்காம விட மாட்டோம். நீங்க வந்து எங்கள்கிட்ட கெஞ்சிரும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் வந்து அமெரிக்காவை பார்த்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த நிலைமைக்கு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க போய் கெஞ்சறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, இந்த ரமலான்ல ஒரு ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க.